உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தயிர் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் தயிர் சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் அளவு வரும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி வர்ற மாதிரி நல்லா கலந்துட்டு, நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசியில் செஞ்ச சாதம். இதையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். இது கூட நம்ம இந்த தயிரை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மாதுளம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவி எடுத்தது, இதையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம உடனே சாப்பிட்றோம் அப்படின்னா இதை அப்படியே வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இது கூட 100 ml போல் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்து கலந்து கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது புளிக்காது, ஃப்ரெஷ்ஷாக அப்போ செஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.